ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அதாவது எக்ஸாம்ல ரிப்பீட்டடா உங்களுக்கு கேட்டிருப்பாங்களா, அந்த 5 மார்க் மட்டும் தான் இந்த வீடியோ நினைச்சிருப்பேன் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ கட்டாயமா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் படிக்காம கண்டிப்பா நீங்க எக்ஸாம் காலத்துல போகவே கூடாது. இந்த அளவுக்கு மிக 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 முக்கியமான கொஸ்டின், கோல்டன் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு நினைச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 5 மார்க் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ தான் நம்ம சேனலை பாக்கீங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வேற எந்த பாடத்துக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்க சொல்லுங்க, நான் கூடிய சீக்கிரமா உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே சார், சாப்டர் 1 பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம்ல எதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1.3, 1.15, 1.18, 1.21, 1.23, 1.24. சரிங்களா? அடுத்ததா எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா எக்ஸசைஸ், அதாவது பயிற்சி 1.1ல 5வது கணக்கு 6, 7 இதெல்லாம் படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 1.2 பயிற்சி 1.2ல 1, 5. அடுத்ததா எக்ஸசைஸ் 1.3 பயிற்சி 1.3ல 8வது கணக்கு. எக்ஸசைஸ் 1.4 பயிற்சி 1.4ல 2, 9, 10, 12 கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அடுத்ததா எக்ஸசைஸ் 1.5 பயிற்சி 1.5ல 2, 8. சார் எனக்கு இவ்வளவு பார்க்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த அளவுக்கு நீங்க கண்டிப்பா தர பண்ணணும். இதை நீங்க தர பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கையில மினிமம் 2 2 மார்க்ல இருந்து 3 2 மார்க் உங்க கையில இருக்கு. அதே மாதிரி 5 மார்க் பொறுத்தளவுக்கு 2ல இருந்து 3 5 மார்க் கன்ஃபார்மா உங்களுக்கு இதுல தான் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்க போறாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் தரவு பண்ணி கிராஃப், ஜாமெட்ரி அண்ட் 1 வேர்ட்ஸ் தரவு பண்ணிட்டாலே நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் நீங்க பாஸ் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் சாப்டர் 2 பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்க வேண்டியது 5 மார்க் எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். எக்ஸாம்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2.6, 2.25, 2.27, 2.28, 2.29, 2.30, 2.33, 2.34, 2.36, 2.43, 2.44, 2.51, 2.53, 2.54. சரிங்களா? அடுத்ததான் எக்ஸசைஸ் பொறுத்தளவுக்கு பயிற்சியை பொறுத்தளவுக்கு 2.1ல 6, 8. தென் எக்ஸசைஸ் 2.2 பயிற்சி 2.2ல 5வது கணக்கு. பயிற்சி 2.4 எக்ஸசைஸ் 2.4ல 6வது கணக்கு. எக்ஸசைஸ் 2.5ல 7, 11, 12, 14. அடுத்ததான் எக்ஸசைஸ் 2.6 பொறுத்தளவுக்கு 7, 9, 10, 12. எக்ஸசைஸ் 2.7ல 6, 9. 2.8 பொறுத்தளவுக்கு 6, 7. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய எக்ஸசைஸ் சாப்டர் 2 பொறுத்தளவுக்கு. சாப்டர் 3 பொறுத்தளவு கண்டிப்பா நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமா 3.2 தரவு பண்ணியிருக்கணும், 3.6 தரவு பண்ணியிருக்கணும், 3.8 தரவு பண்ணியிருக்கணும், 3.14 இந்த 4மே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்கக்கூடிய சாப்டர்ஸ். ஸோ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 4 இருக்கக்கூடிய எல்லா கணக்கிலும் செஞ்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா இதுல எக்ஸாம்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 3.6, 3.25, 3.27, 3.28, 3.29, 3.13, 3.31, 3.32, 3.33, 3.34, 3.35, 3.36, 3.43ல இருந்து ஆரம்பிச்சு 54 வரைக்கும் எல்லா கணக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்ததா எக்ஸசைஸ் 3.1 பயிற்சி 3.1 பொறுத்தளவுக்கு 1, 3, 4, 5. அடுத்ததா எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் சம். எக்ஸசைஸ் 3.3ல 3, 4. 3.5ல 2, 3. 3.6ல பொறுத்தளவுக்கு 4, 5, 6. 3.7 பொறுத்தளவுக்கு செகண்ட் சம். 3.8 பொறுத்தளவுக்கு ஃபுல்லா பாத்துருங்க. 3.11 பொறுத்தளவுக்கு செகண்ட் சம். 3.12 பொறுத்தளவுக்கு 3, 4, 9. 3.13ல 2, 3, 5. 3.14ல 3, 5, 6. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டியது. சாப்டர் 4 பொறுத்தளவுக்கு தேற்றம் 3 தேற்றம் இருக்கு. 3 தேற்றத்தையும் கண்டிப்பா படிச்சிருங்க. அதுலயும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேற்றம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேல்ஸும் ஆங்கிள் பைக் செக்டார் கோண இரு சமோட்டிங் தான். ஸோ இந்த 2 படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 4.2ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சமம் மட்டுமாச்சு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர் 5ல இருக்கக்கூடிய எக்ஸாம் சம்ஸ் எதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 5.4, 5.6, 5.7, 5.13, 5.14, 5.15, 5.28, 5.29, 5.30. எக்ஸசைஸ் 5.1 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5, 6, 7, 9. 5.2 பொறுத்தளவுக்கு 9, 11, 12, 13. 5.3 பொறுத்தளவுக்கு 9, 14. 5.4 பொறுத்தளவுக்கு 7, 8, 9, 10, 11. இதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் சாப்டர் 6 பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருங்க. ஸோ அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 6 பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் 6.11 இருந்து ஆரம்பிச்சு 6.17 வரைக்கும் ஃபுல்லா நீங்க பார்க்கணும். ஸோ பார்த்துருங்க.
எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு 5 மார்க்ல 7, 8, 9, 10 இந்த 5 மார்க் மட்டும் பார்த்தா போதுமா சார்? கன்ஃபார்மா போதும். நான் கொடுத்துருக்க எல்லாமே எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட 5 மார்க் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் தரவு பண்ணுங்க சரிங்களா. இதுலயும் சார் நான் இந்த கொஸ்டின் விட்டு பார்த்துட்டேன் அந்த கொஸ்டின் விட்டு பார்த்துட்டேன்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க. ஸோ கட்டாயமா இதில் கூட எல்லா கொஸ்டினும் நீங்க செஞ்சு பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் வாங்கலாம். வேற எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஆரம்பிக்கி அப்படிங்கிறது நீங்க நினைச்சு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.